வணக்கம். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இந்த புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்குரியதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலிருந்து ரேவதி நட்சத்திரம் வருகிறது. சந்திர பகவான் மீன ராசியிலே இருக்கிறார். இந்த அடிப்படையில் ராசி பலன்களை நாங்கள் சொல்ல இருக்கோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற கர்வம் அலட்டல் அதிகமாக இருக்கிறது. பேச்சில் கெத்து இருக்கு. அது பலருக்கு பிடிக்காம வம்பு வழக்கு வரும். மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் பரசுராமனே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பெரும் வில்லாளி பரசுராமன், கர்ணனுடைய குரு பரசுராமன். எனவே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். அனுகூலமான எண் 5, தெற்கு சிவப்பு. உங்களுக்கு கெட்டது தடுக்கப்பட, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்பட நீங்கள் இதை செய்யணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோன்லேயே கிடைக்குது. புத்தகம் படித்து பார்க்கணும். ஆமாம், படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் ஆகுது. புரியுது புரியலங்கிறது ரெண்டாவது. படிங்க, பார்க்கலாம். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம் அதிகமாகும், வெற்றி உண்டு, ஜெயிக்கிறீர்கள். உங்கள் பிறவி பலமான மனோதிடம் ஜெயிக்கும். திருஷ்டியிற்கு மனசில் ஒரு மந்திரம். ஓம் ஓம் அறிவே போற்றி, அழகே போற்றி. ரெண்டுமே புதன் தான். அறிவு அழகு ரெண்டும் சேர்ந்த ரேர் காம்பினேஷன். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் கிடைக்குது. விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சொல்லுங்கள், அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நல்லது. நியாயப்படியும் அறம் சார்ந்தும் நடந்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். உங்கள் ராசிக்கு தலைவர் புதன், கிழமைக்கு தலைவர் புதன். அதனால் கோயிலில் பிடிச்ச சாமிக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, கட்டாயம். மனசில் ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியன். அனுகூலமான எண் 7, 9, கிழக்கு மேற்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் கிடைக்குது. விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சொல்லுங்கள், அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நல்லது. நியாயப்படியும் அறம் சார்ந்தும் நடந்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும், அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். ஏன்? ஆயில்யத்தினுடைய தலைவர் புதன். மொத்தத்திலே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் கிடைக்குது. விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சொல்லுங்கள், அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நல்லது. நியாயப்படியும் அறம் சார்ந்தும் நடந்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது. ஆனால் இன்னைக்கு இருக்குது. மகம் பூரம் உத்தரம் 1, 3 பேருக்குமே புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ரிஸ்க் எடுக்காதீங்க. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. உங்களுக்கு கெட்டது தடுக்கப்பட, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்பட நீங்கள் இதை செய்யணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோன்லேயே கிடைக்குது. புத்தகம் படித்து பார்க்கணும். ஆமாம், படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் ஆகுது. புரியுது புரியலங்கிறது ரெண்டாவது. படிங்க, பார்க்கலாம். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான பொறுமை நிதானம் ஜெயிக்கும். உங்கள் ராசிக்கு தலைவரும் கிழமைக்கு தலைவரும் புதன். அதனால்
சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தேடி பிடிச்சி தீபம் போடுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது, கட்டாயம் செய்யணும். ஆமாம், சாக்கு போக்கு சொல்லாதீங்க. தயவு செய்து மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் திருவெண்காடே போற்றி, திருவெண்காடே போற்றி, திருநாவே போற்றி. திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம், மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. திருநாவு திருநாவுக்கரசர். சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் கிடைக்குது, விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க, அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நல்லது. நியாயப்படியும் அறம் சார்ந்தும் நடந்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், வீண் செலவில்லை, கவலை இல்லை, நிம்மதி இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி. ஒரு மந்திரம் மட்டும் மனசில் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் கிடைக்குது, விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க, அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நல்லது. நியாயப்படியும் அறம் சார்ந்தும் நடந்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு ஜெயிக்கும். கேட்டை நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்? கேட்டையினுடைய தலைவர் புதன். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும், முக்கியம். சரி, நல்ல நாள். வெற்றி உயர்வு உண்டு. திருஷ்டி இருக்கு. மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். சியாமாதேவியே போற்றி, சியாமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் கிடைக்குது, விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க, அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நல்லது. நியாயப்படியும் அறம் சார்ந்தும் நடந்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஜெயிக்கிறீர்கள், வெற்றி உண்டு, பிரமாதம். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி. மருகன்னா மால் மருகன், முருகன், அழகன். புதனுக்கும் அந்த பெயர் உண்டு. இந்த மந்திரம் சொல்லுங்க. தனுசுக்கு இன்னைக்கு 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமான நாள். ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் 6, 5, வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள், பிரமாதம். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள் அவ்வப்பொழுது. ஓம் புரூரவசே போற்றி. புதனோட பையன் புரூரவஸ். சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் கிடைக்குது, விசா பப்ளிகேஷன்ஸ், சென்னை. படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க, அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நல்லது. நியாயப்படியும் அறம் சார்ந்தும் நடந்து கொள்ளுவது உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் பரிமுக பெருமாளே போற்றி, பலராமனே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் முக்கியம், நிதானம் முக்கியம். உங்களுக்கு கெட்டது தடுக்கப்பட, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்பட நீங்கள் இதை செய்யணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோன்லேயே கிடைக்குது. புத்தகம் படித்து பார்க்கணும். ஆமாம், படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆகுது. புரியுது புரியலங்கிறது 2வது. படிங்க, பார்க்கலாம். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ரேவதி நட்சத்திரத்துக்கு தொல்லைகள் கொஞ்சம் குறைவு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் கட்டாயம் தீபம் போடணும்.
தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். நிதானம், பொறுமை. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் சரத்வானே போற்றி, சரஸ்வதியே போற்றி. ரெண்டும் சொல்லுங்கள், நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. உங்களுக்கு கெட்டது தடுக்கப்பட, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்பட நீங்கள் இதை செய்யணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோன்லேயே கிடைக்குது. புத்தகம் படித்து பார்க்கணும். ஆமாம், படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆகுது. புரியுது புரியலங்கிறது 2வது, படிங்க, பார்க்கலாம். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.